காலையிலேருந்து ஒழுங்காக எந்திரின்னு சொல்லி பார்த்தாங்க. நான் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமேட்டு டிவியை போட்டு வால்யூம் ஹையாக வச்சு விட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக எழுந்து வெளியே வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால அவங்களுக்கு லீவ். அவங்களோட அலப்பறை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு லீவு அப்படின்றதுனால உளுந்து வடை பண்ணி தரலான்னு சொல்லி அழகாக பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். வடைக்கு மாவு அரைக்கிறேன் ஞாபகத்துக்கே இல்லாமல் தண்ணியை மனவரியாக எடுத்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு வழியாக கீழே கவுத்துட்டு ஒரு வழியாக அரைச்சி எடுத்து பார்க்குறேன். அப்பவும் மாவு தண்ணியாவே தான் இருக்குது. வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நிறைய வெங்காயம்லாம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அழகா வடையெல்லாம் சுட்டி எடுத்துட்டு எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. நமக்கா வடை இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு குழம்பு தோசை வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்தை போட்டு விட்டுட்டாங்க. பார்த்து சிரிச்சுட்டே கடந்தேன். அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு காய்கறிலாம் நறுக்கி எடுத்துட்டேன். வெண்டைக்காய் பொரியல் மாத்திரம் பண்ணிப்போம். காலையில் வச்ச பருப்பு குழம்பு அப்படியே இருக்கு. அதையே வச்சு இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு ஓட்டிடுவோம்னு சொல்லிட்டு நானும் எங்காலும் பருப்பு குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வடைன்னு வச்சு சாப்பிட்டு முடிச்சு